MLM. இந்த MLM பிசினஸ்னாலே ஃப்ராட் பிசினஸ் தானா? இது ஒரு ஏமாத்து தொழில், மோசமான தொழில், பித்தலாட்டம். அப்படி ஃப்ராட்னா இந்தியாவுல எப்படி அந்த பிசினஸ் பண்றாங்க? இது லீகலா இல்ல இல்லீகலா? MLM பத்தின இந்த விஷயங்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். முதல்ல நார்மலான ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல ஒரு பொருளை விக்கிறதுக்கும் MLMல பொருளை விக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அதை முதல்ல பார்ப்போம். சாதாரணமா ஒரு பொருளை மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனி அந்த பொருளை டிவி விளம்பரங்கள், யூடியூப் ஆட்ஸ் போன்றவற்றை எல்லாம் வச்சு தான் மார்க்கெட்டிங் பண்ணும். அதே நேரத்துல அந்த பொருள் கம்பெனில இருந்து ஹோல்சேல் ரிட்டெய்லர் கைக்கு போய் அவங்க கிட்ட இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி நிறைய ரிட்டெய்லர்ஸ் கிட்ட போய் அதுல ஒரு கடையில இருந்து நீங்க காசு கொடுத்து அந்த பொருளை வாங்குவீங்க. அப்படி பல கைகள் மாறி தான் அந்த பொருள் உங்ககிட்ட வரும். இதுதான் ட்ரெடிஷனலான மார்க்கெட்டிங் பிசினஸ். இதுல நீங்க கன்சூமர் மட்டும் தான், உங்களுக்கு கமிஷனோ இல்ல நீங்க அதை திரும்ப விற்க போறதெல்லாம் கிடையாது. இப்போ MLMக்கு வருவோம். MLM அப்படினா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங் இப்படி இல்லாம சொல்லுவாங்க. இந்த MLM கம்பெனி பொருட்களோட விளம்பரம் ஏதாவது பாத்திருக்கீங்களா? இருக்காது. கடைகள்லயும் இந்த பொருளை நீங்க பார்க்க முடியாது. MLM பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட பொருட்கள் இருக்கும். நீங்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சேல்ஸ் பண்ண அந்த கம்பெனில சேர கொஞ்சம் காசு கட்டி அவங்களுடைய பொருட்களை வாங்குற மாதிரியோ அல்லது சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் கட்டி சேர்ற மாதிரியோ அப்படி ஏதாவது ஒன்னு இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் அந்த பொருட்களை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உங்களுடைய ஃபேமிலி ஆட்கள்ட்ட அதை விற்கும் போது உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். அதே நேரத்துல நீங்க உங்கள மாதிரியே அந்த பொருளை விற்கிறதுக்கு இன்னொருத்தர கம்பெனில சேர்த்து விடும்போது அதுக்கும் ஒரு கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சேர்த்து விட்டாலே ஏதாவது ஒரு பொருளை இன்னொருத்தர் கிட்ட வித்தாலும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இப்படிதான் MLMல ஏர்ன் பண்றது. இதுதான் MLMோட பேசிக் ஸ்ட்ரக்சரும் கூட. ஆனா இதுலயே சில கம்பெனிஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு வர வேண்டிய கமிஷனை காசா தர மாட்டாங்க. அதுக்கு பதிலா பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸை வச்சு அந்த கம்பெனியோட பொருளையே நீங்க டிஸ்கவுண்ட்ல வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி MLMங்கிறது ஒரு பொருளை தயாரிச்சு சந்தைப்படுத்தணும், ஒரு பிராண்டை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ட்ரெடிஷனலான வியாபாரத்துக்கு மாற்றா இது இன்னொரு வழி. இந்த MLMங்கிறது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப நீங்களே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, அதுல டூத் பேஸ்ட் தயாரிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அதை நீங்க விக்கிறதுக்கு ட்ரெடிஷனலா மார்க்கெட்டிங் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கடைக்கு கொண்டு போய் விக்கலாம். அல்லது இந்த மாதிரி MLM நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமாவும் விக்கலாம். இப்படி MLMல விக்கிறது தப்பா, ஃப்ராட் வேலையா அப்படின்னு நீங்க கேட்டா அது உங்களுடைய எண்ணம் என்ன அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. நீங்க தயாரிக்கிற அந்த டூத் பேஸ்ட நல்ல தரமான ரா மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி குவாலிட்டியான டூத் பேஸ்ட தயாரிக்கிறீங்க. அந்த குவாலிட்டியான பொருளை நியாயமான விலையில மக்கள் கிட்ட வித்து உங்களுக்குன்னு ஒரு பெரிய பிராண்டை உருவாக்கணும், அதை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பயன்படுத்தினா அது தப்பு கிடையாது. ஆனா இதுவே சதுரங்க வேட்டை படத்துல வர மாதிரி ஒரு டுபாக்கூர் டூத் பேஸ்ட தயாரிக்கிறீங்க, அதோட ஒரிஜினல் விலையே 10 ரூபாய் தான், அதை நீங்க 400 ரூபாய்க்கு விக்கிறீங்க. பொருளை விக்கிறத காட்டிலும் ஆள் சேர்க்கறதுலே குறியா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இப்ப நீங்க ஆள் சேர்க்கறதுலே குறியா இருக்கீங்க. காரணம் என்ன? ஏன்னா உங்களுடைய அந்த 10 ரூபாய் டூத் பேஸ்ட 400 ரூபாய்க்கு வாங்கினா பாத்தீங்களா, அந்த முதல் ஆளு அவனுக்கு 390 ரூபாய் நஷ்டம். அந்த முதல் ஆளு தனக்கு கீழே 2 பேரை மறுபடியும் சேர்க்கிற பட்சத்துல அந்த 2 பேருக்கும் சேர்த்து 780 ரூபாய் மறுபடியும் நஷ்டமாகும். அவங்களுடைய அந்த நஷ்டம் எல்லாம் உங்களுக்கு லாபம். இப்படி பல லட்சம் பேர் சேரும் போது பணமும் அதிகமா சேரும். அப்படி சேர்ற பணத்தை தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிரலாம் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணமா இருந்தா அது தப்பு. ஒரு பொருளை விக்கிறதுனால வர லாபத்தை நம்பி இல்லாம ஆள் சேர்க்கறத வச்சே பணத்தை சர்க்குலேட் பண்ணி கம்பெனியை நடத்துறது தான் பிரமிட் ஸ்கீம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது தப்பு. அதாவது முதல்ல ஒரு நபர் சேர்றது, அதுக்கப்புறம் அவருக்கு கீழே ஒரு 6 பேரு, அந்த 6 பேருக்கு கீழே ஒரு 36 பேரு, அந்த 36 பேருக்கு கீழே 216 பேர்னு போய்கிட்டே இருக்கும். இதுல 13வது லேயர் 14வது லேயர் வரும்போதே பல லட்சம் பேரை தாண்டிரும். ஆனா இந்த பிரமிட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் மேல உள்ள, அதாவது முதல்ல சேர்ந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கீழே நிறைய பேர் சேருவாங்க. அதனால மேல உள்ள மிக குறைந்த சதவீதம் பேர் தான் மீனிங்ஃபுல்லா ஏதாவது ஒரு நல்ல அமௌண்ட்டை பார்ப்பாங்க. ஆனா கீழே உள்ளவங்க எல்லாம் லாக் ஆயிடுறாங்க. இத பத்தி கன்சூமர் அவேர்னஸ் இன்ஸ்டிடியூட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த மாதிரி MLM ஸ்கீம்ல சேர்ற ஆளுங்கள்ல கிட்டத்தட்ட 99% பேர் தங்களுடைய பணத்தை இழக்கிறதா சொல்லிருக்காங்க. சரி, இந்தியாவுல இது லீகலா அப்படின்னு கேட்டா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயம் இந்தியாவுல லீகல் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா அதை பயன்படுத்தி நிறைய ஃப்ராட் வேலைகள் நடக்கிறதால இதுலயே சில விதமான ஸ்கீம் எல்லாம் இல்லீகல் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நிறைய ஸ்ட்ரிக்டான வரையறைகளும் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பிரமிட் ஸ்கீம் போன்ற சில மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஸ்கீம்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்லீகல் தான். ஏன்னா எந்த ஒரு குட்ஸோ சர்வீசஸோ இல்லாம ஆள் சேர்த்தா போதும் பணத்தை ரெட்டிப்பாக்கி உங்களுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்ற ஸ்கீம்கள் எல்லாமே அப்பாவி மக்கள் பணத்தை இழக்கிறதுக்கான அபாயம் உள்ள ஸ்கீம்கள் தான். சிம்பிளா சொல்லணும்னா எந்த காரணமுமே இல்லாம அல்லது ஏதாவது மொக்க காரணத்தை சொல்லி ஒரு ஸ்கீம்ல இருந்து உங்களுக்கு பணம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா அதை நீங்க நம்பலாமா வேண்டாமாங்கிறத கண்டிப்பா யோசிக்கணும். ஈஸியா எந்த வேலையுமே செய்யாம நீங்க பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னா அது சாத்தியமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் உங்ககிட்ட வந்து 10 ரூபாய் கேட்டா உடனே சும்மா எடுத்து கொடுத்துருவீங்களா? அப்படியே கொடுத்தாலும் 20 ரூபாய்க்கு வேலை வாங்கிக்கிட்டு தான் சில பேர் அந்த 10 ரூபாய் கொடுப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு எப்படி ஈஸியா இன்னொருத்தர் காசு கொடுக்க முடியும்? சிந்திச்சு பாருங்க.